हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्री चैतन्य ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 2 கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் 2ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம். 4வது மனுவின் ஆட்சி காலத்தில் பகவான் யானைகளின் அரசனுக்கு எப்படி அபயம் அளித்தார் என்பதை இந்த காண்டத்தின் 2ஆம் 3ஆம் மற்றும் 4ஆம் அத்தியாயங்கள் விவரித்து கூறுகிறது. இந்த 2ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டு உள்ளதைப் போல யானைகளின் அரசன் அதன் பெண் யானைகளுடன் நேரில் சுகம் அனுபவிக்கும் போது ஒரு முதலை திடீரென்று அதை தாக்கியது. யானை அபயம் பெற முழுமுதற் கடவுளின் தாமரை பாதங்களில் சரணாகதி அடைந்தது. பார்க்கடலின் நடுவில் மிகவும் உயர்ந்த அழகிய மலை ஒன்று உள்ளது. அதன் உயரம் 10,000 யோஜனைகள் அல்லது 80,000 மைல்களாகும். இந்த மலை திரிகூடம் எனப்படுகிறது. திரிகூடத்தின் பள்ளத்தாக்கு ஒன்றில் ரிதுமத் என்னும் பெயர் கொண்ட நல்லதொரு பூந்தோட்டம் சோலை இருக்கிறது. இது வருணனால் நிர்மாணிக்கப்பட்டதாகும். மேலும் அந்த பிரதேசத்தில் மிகவும் அழகிய ஏரி தாமரை தடாகம் ஒன்றுள்ளது. ஒருமுறை யானைகளின் தலைவன் பெண் யானைகளுடன் நீராடி களிப்படைவதற்காக அந்த அழகிய ஏரிக்கு சென்றது. அங்கு அவை நீர் பிராணிகளின் அமைதியை குலைத்தன. இதனால் அந்த நீரிலிருந்த மிகவும் சக்தி வாய்ந்த முதலைகளின் தலைவன் உடனே யானையின் காலை கவ்வியது. இவ்வாறாக யானைக்கும் முதலைக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய போர் மூண்டது. இந்த மிகப்பெரிய யுத்தம் 1000 ஆண்டுகள் நீடித்தது. யானையும் இறக்கவில்லை, முதலையும் இறக்கவில்லை. ஆனால் அவை நீருக்குள் இருந்ததால் யானை படிப்படியாக பலமடைந்தது. ஆனால் முதலையின் சக்தி நீருக்குள் இருந்ததால் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போனது. இதனால் முதலையின் உற்சாகம் மேலும் அதிகரித்தது. அதன் பிறகு கடைசியில் நிராதரவான நிலையில் இருந்த யானை பாதுகாப்பிற்கு வேறு வழியில்லை என்பதை உணர்ந்து பரமபுருஷ பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் தாமரை பாதங்களில் அடைக்கலம் நாடியது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 2 கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் 2ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.